இஸ்லாமிய மக்களின் ஓட்டை பொறுக்க அதில் வெளிப்படையாக சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். அது மகிழ்ச்சியான விஷயம் தானே. இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு திமுக கூட்டணியை நம்புகிறார்கள். திமுக கூட்டணி சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அதனால் இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு வாக்களித்து வருகிறார்கள். 2019, 2021, 2024 ஆகிய 3 பொதுத் தேர்தல்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் மிக முக்கியமானவை என்பதை அந்த முடிவுகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன. அதை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார். ஆதங்கத்தில் சொன்னாலும் கூட உண்மையை சொல்லியிருக்கிறார்.